பல குடும்பங்கள்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு என்ன இருக்கு? ஒரு கலாச்சாரம் இருக்கு, அப்படித்தானே? இல்லைங்க, எங்க குடும்பத்துக்கு வந்தா நீங்க இப்படிதாங்க இருக்கணும், என் குடும்பத்துக்கு வந்தா நீங்க அப்படிதாங்க இருக்கணும், ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி நம்ம வச்சிருக்கிறோம், அப்படித்தானே? அந்த கலாச்சாரம் தேவனுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த சபைக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதுல ஒரு கலாச்சாரம் என்ன? இங்க எல்லாரும் சரி சமம்னு பாக்குறோம். இங்க யாரும் குறைஞ்சவங்களும் இல்ல, யாரும் பெரியவங்களும் இல்ல. அப்ப கர்த்தர் உங்களை எதுக்கு படைச்சிருக்கிறாரு? ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகிற மனுஷனா உங்களை படைச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற பகுதியில ஒரு கல்ச்சர். என்ன கல்ச்சர் எப்படி உருவாக்குறது? எப்பவுமே இந்த வீட்டுல சந்தோஷம் இருக்குன்றது ஒரு கலாச்சாரம். இந்த வீட்டுல எப்பொழுதும் ஜோம் பண்ணுவாங்கன்றது ஒரு கலாச்சாரம். இந்த வீட்டுல எந்த குறைவுமே இல்லைன்றது ஒரு கலாச்சாரம். ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குங்க. இந்த குடும்பத்தை நாங்க இப்படிதான் ஜெபிப்போம், இந்த குடும்பத்தை நாங்க இப்படிதான் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் உங்களை ஒரு கலாச்சார சிற்பியா இவங்களை வச்சிருக்கிறார்.